எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 41 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் லாயராக ஆகணும், வழக்கறிஞராக ஆகணும்னா இன்றைக்கே போயிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி அனுபவ படிப்பை கற்றுக்கிட்டு நிறைய ஆலோசனை தென் எப்படி பேசணுன்ற எல்லாத்தையுமே கற்று வச்சுக்கணும். படிச்சிட்ருங்க. ஒரு பக்கம் லேர்ன் பண்ணணும், ஒரு பக்கம் என்ன கேசஸ் நடந்துகிட்ருக்குன்னு எல்லாமே செக் பண்ணணும், பெண்டிங்கில் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்கணும். நம்ம விஜயகாந்த் சார் பேசுகிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு 365 நாள், அதில் எத்தனை கேசஸ் வருது தெரியுமா, எத்தனை கேசஸ் பெண்டிங் இருக்குது தெரியுமா, எத்தனை கேசஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு தெரியுமா அப்படின்ட்டு விஜயகாந்த் மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ பெண்டிங் இருக்குது, அவ்வளோ கேசஸ் வருது. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாயர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும்னா தாராளமாக ஆகலாம். கேர்ள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே லைஃப்பில் எல்லாத்துலேயும் நம்பர் 1. ஸோ லாயராக இருந்து நிறைய பேர் லாயராக இருக்காங்க, லேடி லாயர், ஜென்ஸ் லாயர். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் லாயர் ஆகணும்னா இன்றைக்கே போயிட்டு அதுக்குரிய ப்ராசஸை பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க சீனியர் லாயர், தென் நெக்ஸ்ட் பொசிஷன், தென் ஜட்ஜ். அந்த பொசிஷனுக்கு போகணுன்னா நாம் அனுபவ படிப்பு, சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்கணும். சீனியாரிட்டி பிரகாரம் தான் ஒரு போஸ்டிங் கிடைக்கும். தென் எத்தனை கேசஸ் ஜெயிக்குது அது கொண்டு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன், நெக்ஸ்ட்டு பதவியை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிறவங்க நெக்ஸ்ட் பொசிஷன் போக ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் வழக்கறிஞர் ஆகணும்னா இன்றைக்கே போய்ட்டு ஆகுங்க. உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் மை சேனல் நேம். ஸோ நீங்கள் வழக்கறிஞராக ஆகணும், லாயர் ஆகணும்னா இன்றைக்கி அந்த பதிவை பார்த்துட்டு அதுக்குரிய ப்ராசஸை பண்ணுங்கள். அனுபவ படிப்புன்றதை நம்ம படித்து வச்சுக்கணும். நிறைய கேசஸ் எப்படி இருக்குன்றதை ஹேண்டில் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்க்கணும். நுணுக்கங்கள் இருக்குது, எப்படி பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ வருஷம் ஆகுது ஒரு கேஸ் முடியறதுக்கு, ஏகப்பட்டது இருக்குது கேஸில். ஸோ அதனால் தெரிந்தது கையளவு, தெரியாதது உலகளவு. ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறோன்னா எந்த இயரில் ஹேண்டில் பண்ணுறோம், எந்த இயரில் முடிக்குது, எந்த இயரில் முடியுது, எந்த இயரில் அவங்க அவங்களுக்கு சாதகமாக பண்ணுறாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணணும். எத்தனை பெண்டிங் இருக்குது, எத்தனை பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு, எத்தனை பார்த்திங்கன்னா கேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தவங்க கேஸையும் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி கற்றல் நிறைய இருக்குது. ஒரு வழக்கறிஞர் லாயர் ஆகணும்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் கற்றுக்கணும். கடலில் ஒரு குண்டூசி போடுற மாதிரி தாங்க, இந்த குண்டூசி எப்படி தேடி எடுக்கணுமோ அதே மாதிரி சட்டத்தை நம்ம நிறைய படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், எப்படி பேசணும், எல்லாம் அந்த அனுபவ படிப்பையும் எல்லாத்தையும் கற்று வச்சுக்கணும். ஸோ ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு, அந்த டைமில் நமக்கு என்ன யோசனை தோணுதோ அதை வச்சு பேசி ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பேசி ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் லாயர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும்னா இன்றைக்கே போயிட்டு அந்த ப்ராசஸிங்கை பண்ணுங்கள். அந்த ஒரு டிகிரி வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மேலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கலாம். சைட்லேயும் ஒரு லாயர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு அனுபவ படிப்பு கற்றுக்கணுன்னா நீங்கள் லாயர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு அசிஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணணுன்ற அனுபவ படிப்பையும் கற்றுக்குங்க. ஸோ லைஃப்பில் எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது, எல்லாருக்கும் சின்சியாரிட்டி இருக்குது. ஸோ இதில் தான் போகணுன்னு சில பேர் டார்கெட் வச்சு இதில் எய்ம் பண்ணி படிச்சுட்ருப்பாங்க. நாம் வாழ்கிறோம், நம்மளால் மற்றவங்களும் வாழ்கிறாங்க. அதில் வழக்கறிஞரும் ஒரு ஆள், ஒரு நபர், அந்த பதவிக்குன்னு ஒரு பேர் புகழ் இருக்குது. அந்த புகழை சொல்லியே ஆகணும். ஸோ நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா
அரசாங்கம் சில விஷயத்தை முடிவெடுக்க முடியாததை ஒரு நீதிபதிகிட்ட ஒப்படைச்சிருவாங்க. லாயராக இருந்து சீனியராகி அதுக்கப்புறம் தான் நீதிபதியாக ஆகி அனுபவ படிப்புன்றதை படித்து தான் நம்ம படிப்படியாக தான் முன்னேற முடியும். ஸோ அதுக்குரிய ஸ்டார்டிங் இன்றைக்கே வந்து பண்ணிவிடுங்க. நீங்கள் லாயர் ஆகணும்னா இன்றைக்கே போய்ட்டு இந்த பதிவை பார்த்துட்டு அதுக்குரியதை பண்ணுங்கள். ஸோ வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றிகள். தென் ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்டும் ஷேரும் லைக்கும் தான் எங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். see you later. உங்கள் சுகன்யா.